ஹாய் விவர்ஸ், ஐ எம் பிரபாகரன் ஃப்ரம் விவி இன்புடெக். நம்ம இன்னைக்கான வீடியோவில் ஒரு புது அப்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னா, டேலிகிராம் 7.0 அப்படின்றது லான்ச் ஆக போகுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதில் ஒரு ஆப்ஷனான டேலி டிரைவ் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதுக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேலி டிரைவாக என்ன அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாருமே நார்மலாக மெயில் ஐடியில் வந்து டிரைவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஏதாவது இஷ்யூனா நம்ம அதை எடுத்து ரீஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ டேலிலையும் அதே மாதிரி டேலி டிரைவ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனி டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ஸ்டோர் பண்ணுற டேட்டாஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, நம்ம டேலிக்கு கொடுத்துருக்க நெட் மெயில் ஐடியில் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து ஒரு ரெக்கவரி மெயில் ஐடி வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ அது மூலயமா நம்மளோட டேலி நெட் ஐடியில் வந்து ஏதோ பிரச்சனை அப்படின்னா இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணி நம்ம டேட்டாத்தை ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டேலி டேட்டாவில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேனுவலாக பேக்கப் எடுக்கிற நீடு வந்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டைம் வந்து ஷெடியூல் பண்ணிக்கிறது மூலமாக எப்போ பேக்கப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகணும் அப்படின்றதையும் செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி, அதாவது டேலி பிரைம் 7.0க்கு முன்னாடி இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் கோபின் அந்த மாதிரி அதர் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் வந்து எடுத்திருப்போம். ஸோ 7.0க்கு அப்புறம் அதோட நீடு வந்து இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு டேலி வந்து நம்ம யூஸ் பண்ணுற லைசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு 3 GB வந்து அலோகேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம சில்வர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 GB ஃப்ரீ வந்து நமக்கு அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கோல்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 GB ஸ்டோரேஜ் வந்து நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா டேலி சொல்யூஷனில் 180க்கு பே பண்ணி நம்ம வந்து 10 GB ஸ்டோரேஜ் வந்து நம்ம பை பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இது எப்படி கான்ஃபிக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் டேலிக்குள்ளே போயிடுறேன். ஸோ மெயின் வெர்ஷன்ஸ் இன்னும் லான்ச் ஆகல. ஸோ நான் இப்போ வரைக்கும் பீட்டா வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் டேலிக்குள்ளே வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டா அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேக்கப் அட் ரீஷோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டேலி டைம் லாகின் அண்ட் லாக் அவுட் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்ம டேலியோட நெட் ஐடி வந்து கேட்கும். ஸோ இதையும் கான்ஃபிக் பண்ணணும் அப்படின்னா நான் குரோம் போயிடுறேன். இங்கே டேலி சொல்யூஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லாகின் கிளிக் பண்ணிடுறேன். லாகின் கிளிக் பண்ணிட்டு என்னோட மெயில் போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இது எப்படி டேலியில் கான்ஃபிக் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ டேலி 7.0 ஒரிஜினல் வெர்ஷன் லான்ச் ஆகலை. ஸோ நம்ம பீட்டா வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டேலிக்குள்ள வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டா இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் டிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நான் சொல்லி கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே வந்து டேலி ட்ரைவ் லாகின் அண்ட் லாக் அவுட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டேலி நெட் ஐடி வந்து லாகின் பண்ண சொல்லணும். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு க்ரோம் போயிடுறேன். க்ரோம் போயிட்டு டேலி சொல்யூஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி உள்ள போயிடுறேன். ஸோ நான் லாகின் பண்ணிக்கிறேன். டேலி நெட் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு உள்ளே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா டேலி டிரைவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஸோ இங்கே பீட்டான்றது ஏன் காட்டு அப்படின்னா ஒரு வருஷம் லான்ச் ஆகலை. ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த பீட்டா அப்படின்றது வராது. ஸோ நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேலி டிரைவ் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே நீங்கள் அக்ரி அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா டேலி டிரைவ் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். உங்களுக்கு டேலி பேசிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம விபி இன்ஃபோடெக் சேனலில் 99 ருபீஸ்க்கு டேலி பேசிக்ஸ் கிளாஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஆர் க்ரோம் போயிட்டு விபி இன்ஃபோடெக் அப்படின்ற சர்ச் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு கார்டு அப்படின்னு சொல்லி இருக்கும் 99 ருபீஸ். ஸோ ஆட் டு கார்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ப்ரொசீட் டு செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து செக் அவுட் கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு
எனேபிள் ஆயிரும். ஸோ இதோட எண்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.